கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன? இதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும்? நான் கான்டென்ட் ரைட்டர் ஆகுறேன்னா இதை பார்ட் டைமில் பண்ண முடியுமா? எனக்கு எங்கே கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க? எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்? ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்கள் கேள்வியாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஓவியா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கான்டென்ட் ரைட்டிங் பற்றி உங்களுக்கு இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்கும். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், கீப் வாட்சிங். நிறைய பேருக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன? ஸோ கான்டென்ட் ரைட்டிங்னா என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனியோட வெப்சைட் பார்க்குறீங்க, இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோட வெப்சைட் பார்க்குறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன சர்வீசஸ் இருக்குது, அண்ட் அவங்கள பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்கிற கிளைண்ட்டோட டெஸ்டிமோனியல்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்க? ஒரு கான்டென்ட் ரைட்டர் தான். ஸோ இது வெப் கான்டென்ட். அடுத்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு ரெசிபி சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் எழுதுறதும் யார்? கான்டென்ட் ரைட்டர்ஸ் தான். அது பிளாக் எழுதுறது. அந்த மாதிரி கான்டென்ட் ரைட்டிங்கில் நிறைய விஷயம் இருக்குது. டெக்னிக்கல் ரைட்டிங், அகாடமிக்கல் ரைட்டிங், கிரியேட்டிவ் ரைட்டிங்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ இதுதான் கான்டென்ட் ரைட்டிங். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே கான்டென்ட் தான். அதை எழுத்து வடிவில் கொடுக்கறது கான்டென்ட் ரைட்டிங். அடுத்து, நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் டைம் ஜாபில் ஒர்க் பண்ணுறேன், நான் பார்ட் டைமாக கான்டென்ட் ரைட்டிங் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ண முடியும். பிகாஸ் இப்போ மோஸ்ட்லி கான்டென்ட் ரைட்டர்ஸை ஃப்ரீலான்சராக தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 1 to 2 hours நீங்கள் எவ்ரிடே ஸ்பெண்ட் பண்ண முடியும்னாலே உங்களால் தாராளமாக ஃப்ரீலான்சிங் கான்டென்ட் ரைட்டர் ஆக முடியும். இல்லை நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஃபுல் டைம் கான்டென்ட் ரைட்டர்ஸாக ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் கான்டென்ட் ரைட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த டிமாண்டிங் ஸ்கில்ஸ் இப்போது. ஸோ ஃப்ரீலான்சிங்கோட அட்வான்டேஜும் என்னென்னா நீங்கள் ஒரே டைமில் 2 to 3 கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் கான்டென்ட் ரைட்டர் ஆகணும்னா எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். செகண்ட்லி, குட் இங்கிலீஷ் நாலேஜ். பட் நீங்கள் கான்டென்ட் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, பட் எனக்கு ஒரு பேசிக் ஆவரேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் தான் இருக்குது, அண்ட் ஆல்சோ நான் இன்னும் ரைட்டிங்லாம் பண்ணி பார்த்ததில்லை, நான் கான்டென்ட் ரைட்டர் ஆக முடியும்னா தாராளமாக. பிகாஸ் எனக்கு எக்ஸ்பர்ட்ஸாக இருக்க யாருமே எல்லாமே 100% லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதில்லை. நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க கான்டென்ட் ரைட்டர் ஆகணும்னா இங்கிலீஷும் லேர்ன் பண்ணிக்கோங்க, பேரலலி ரைட்டிங்கும் லேர்ன் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களால் எக்ஸல் பண்ண முடியும். அடுத்து, உங்கள் ஒர்க்கை காட்டுங்க. ஒன்ஸ் நீங்கள் கான்டென்ட் ரைட்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுங்க. உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, உங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ் காட்டுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதி உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் கூகுள் அண்ட் யூடியூப்பை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. அதில் போய் நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங் எப்படி பண்ணணும், ஆர்டிகல்ஸ் எப்படி எழுதணுங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் கூகுள், யூடியூப்லேருந்து லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எடுத்து உங்களோட ஓன் ஆர்டிகல்ஸ் எழுதி உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைலில், ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் நீங்கள் கான்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, உங்களுக்கு இது வரைக்கும் லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லைன்னா ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். அது மூலியமாக உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, நெட்வொர்க்கிங் வித் த ரைட் பீப்புள் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் தான் முக்கியமே. நெட்வொர்க்கிங் மூலியமாக தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் போகிறீங்க, ஃபேஸ்புக்கில் போகிறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல போயிட்டு அந்த சர்ச் பாரில் கான்டென்ட் ரைட்டர்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய பேரோட பேஜஸ் வரும். அவங்க பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் நான் ஒரு கான்டென்ட் ரைட்டர், எனக்கு கான்டென்ட் ரைட்டிங் ஜாப் வேணும்னு நான் நினைக்கிறேன், ஏதாவதுனா ரெஃபர் பண்ணுங்கள் அப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பிகாஸ் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் வரும். அப்படி நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டெஃபினட்டாக யாருமே உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அதுவே உங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், லிங்க்டின்ல நிறைய பேரோட ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் அவங்களோட பேஜஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் நீங்கள் படித்து பார்த்து அவங்களோட ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப நல்லா இருக்கு, என்னை இந்த அளவுக்கு
எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் 10 பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது ரிப்ளை பண்ணுவாங்க. பிகாஸ் யாருக்கு தான் அப்ரிசியேஷன் பிடிக்காது. அப்படி அவங்க ரிப்ளை பண்ணுறப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட நானும் ஒரு கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க. அது ஒரு ஜெனுவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். நாளைக்கு அவங்களுக்கு நிறைய ஒர்க் கிடைக்கிறப்போ அந்த ஒர்க்கு உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க, இல்லை அவங்களோட கிளையண்ட்ஸ்க்கு உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜெனுவனாக நடக்கும். திஸ் வே யூ நெட்வொர்க் வித் ரைட் பீப்புள். உங்களை சுற்றி அதே விஷயம் பண்ணுறவங்க, அதே கோல்ஸோடு இருக்கவங்கள நீங்கள் நெட்வொர்க் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒர்க் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்களும் எப்போவுமே ஒரு மோட்டிவேட்டடாக இன்ஸ்பயர்டாகவே இருப்பீங்க. அடுத்து எனக்கு ஒர்க் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நௌக்ரி அப்படிங்கிற ஜாப் போர்ட்டலில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க்டின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒர்க் கிடைக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஃபேஸ்புக் குரூப்ஸ். ஃபேஸ்புக்கில் கான்டென்ட் ரைட்டர்ஸ்னு குரூப்ஸே இருக்கும். நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒர்க் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் டெஃபினெட்லி நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. ஸோ பிவேர் ஆஃப் ஸ்கேம்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க உங்களுக்கு ஒர்க் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் போய் பாருங்கள், அவங்க ஜெனுவன் கிளைண்ட் தானா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வந்து ஒர்க் ஆஃபர் பண்ணிவிட்டு ஒர்க் எடுத்துக்கிட்டு பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்லி கான்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி கான்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு பர் வேர்ட் பேசிஸ் தான் பே பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பர் ஆர்டிக்கல் பேசிஸ் பே பண்ணுவாங்க. பர் வேர்ட் பேசிஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 20 பைசா பர் வேர்ட் டு 1 ரூபி பர் வேர்ட் பே பண்ணுவாங்க. இந்த பேமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் 2 திங்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஒன்று, செகண்ட்லி இது எந்த நீஷ்னா கேட்டகரி, எந்த கேட்டகரி அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸி எழுதுறதுக்கு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேமெண்ட் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் டெக்னிக்கல் ரைட்டிங், அகாடமிக்கல் ரைட்டிங் இந்த மாதிரினா நீங்கள் அந்த டாபிக் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரிசர்ச் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேட்டகரிக்கான பேமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ பேமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் 2 திங்ஸ் தான். நீங்கள் இப்போ ஒரு பிகினராக ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் 5 ஸ்டெப் கைட் டு ஏர்ன் அட்லீஸ்ட் 50,000 பர் மந்த் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மேலே ஐபாரில் லிங்க் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆல்சோ 5 ஹை பேயிங் ஜாப்ஸ் தட் யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி ஒரு வீடியோ இருக்குது. அதுவும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த சேனலில் அடுத்தடுத்து ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வரப்போகுது. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் பை.